ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடாமணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் நான் செய்த பூஜைகள்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம தீபம் ஏற்றும் போது இந்த பொருளை தீபத்தில் போட்டு ஏற்றுங்க. லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கும். கடன் தொல்லைகள்லேருந்து நம்ம சீக்கிரமே விடுபட்டு வந்துடலாம். அது என்ன பொருள் அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வரும்போது அப்படியே சூரிய பகவான் மேலெலும்பி வந்துட்டுருக்காரு. பனி ரொம்ப ஜாஸ்திங்க. மழை மாதிரியே பனி பெய்யுதுங்க. அந்தளவுக்கு பனி ரொம்ப இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ லேட்டாக தான், இந்த ஒரு 2 டேஸாக லேட்டாக தான் எந்திரிக்கிறேன். ஏன்னா எப்போதுமே 4-4:30க்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5:45க்கு தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு மறுபடியும் என்னோடய பூஜை வேலைகளை தொடங்க ஆரம்பிக்கிறேன். ரொம்ப பனி ரொம்ப பார்த்தீங்கன்னா த்ரோட் பெயினும் ரொம்ப அதிகமாகுது. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறேன். பரவாயில்ல, இருந்தாலும் இது மாதிரி நம்ம செஞ்சாலும் போதுமானது தான். இப்போ பார்த்திங்கன்னா அதிகாலையில் எந்திரிச்சாச்சு. இந்த வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பவுட்ரு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தீங்க இல்லையா, நான் இதுதான் வாசலில் வச்சு மெழுகி விடுற பவுடர். இது மஞ்சக்கோவி பவுடர்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஏரியாவில் நிறைய கிடைக்கும். இதை ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த பவுட்ரு பேக்கெட்டை அடுத்த வீடியோவில் காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் அந்த முழு பேக்கெட்டுமே எடுத்து நான் காட்டிட்டேன். இப்போ கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு நம்ம கலந்துக்கலாம். இது கொஞ்சம் கலந்தோம்னாவே இது கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு வரும். இந்த பவுட்ரு தினமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மொழுகணும் அப்படின்னா, நான் மொழுகிற அளவுக்கு மொழுகி கோலம் போட்டோம் அப்படின்னா 2 வாரம் வரும். இது கலரும் மாறவே மாறாது. அப்படியே நம்ம கலக்கி ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சின்ன கிளாத் வச்சு இப்படி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கெட்டியாக கலந்துட்டு, நம்ம மஞ்சள் சந்தனமெல்லாம் கலப்போம்ல, அது மாதிரி கலந்துட்டு அப்படியே நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா பார்க்குறதுக்கு வாசல் ரொம்ப மங்களகரமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அழகாக மெழுகி விடுறேன். அதுக்கப்புறம் இந்த வாசல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. எப்போதுமே வெள்ளி செவ்வாய் நாட்களில் இந்த மாதிரி வாசல் மெழுகி கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாணத்தில் மெழுகிறது இன்னுமே லக்ஷ்மி அப்படியே தேடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. சாணத்தில் மெழுகி கோலம் போட்டு அழகாக முன்னாடி தீபம் ஏற்றி ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும். ஆனால் இப்போல்லாம் சாணம் கிடைக்காதனால இந்த பவுட்ரு போட்டு நம்ம மெழுகி இன்னுமே அழகாக மங்களகரமாக நம்ம நம்மளுடைய வாசலை வச்சுக்கலாம். இந்த பேக்கெட்டு 10 ரூபா தான். நம்ம வருஷம் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பேக்கெட் வாங்கணும் அப்படின்னாவே, அதாவது நான் மொழுகிற அளவுக்கு வாங்கணும் அப்படின்னா 1 வருஷம் வச்சுக்கலாம். இல்லை நல்ல பெரிய வாசலை இருக்குது, சாணம் சேர்த்து இது கரைச்சி இந்த பவுடரையும் சேர்த்து கரைச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப மஞ்சளாக நல்ல மங்களகரமாக இருக்கும். அப்படி நம்ம வலித்தோம் அப்படின்னா நம்ம பெரிய வாசலாக இருந்தால் ஒரு 2-3 பேக்கெட் வாங்கி போட்டோம் அப்படின்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று காரத்தரைன்னு சொல்லுவாங்கள்ல, சிமெண்ட் தரை, அந்த தரையிலையோ மண் தரையிலையோ இது மாதிரி நம்ம வலிச்சு விட்டோம் அப்படின்னா ஒரு 3-4 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அழியவே அழியாது. தண்ணி ஊற்றி அலசுகிற வரைக்கும் அழியவே அழியாது. அப்படியே நம்ம சீமாத்தை போட்டு தினமும் நம்ம கழுவி விட்டாலும் அந்த எல்லோஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கலர் போகவே போகாது, இருக்கும். நல்லா அழகாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அழகாக 2 பக்கம் மொழுகி விட்டுட்டு நடுவுலையும் கோலம் போடுறதுக்காக அழகாக மொழுகி விட்டாச்சு. மொழுகி விட்டு முடிச்சுட்டு இப்போ நான் சிம்பிளாக கோலம் போட்டுக்கிறேன். இன்றைக்கி துளசி மாடத்தை நம்மளுடைய நிலைவாசலுக்கு முன்னாடி வலது பக்கம் வச்சு தான் இன்றைக்கி பூஜை பண்ணுறேன். எப்போதுமே பார்த்திங்கன்னா துளசி மாடம் நம்மளுடைய வலது பக்கம் தான் வச்சு நம்ம வழிபடணும். வலது பக்கம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வருவோம் இல்லை, அந்த வலது பக்கம், அதாவது நம்ம சாப்பிடுவோம் இல்லையா கை, அந்த வலது பக்கம் நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வரும்போது, அதுதான் வடகிழக்கு மூலைன்னு சொல்லுவோம். எப்போதும் துளசி மாடத்தை இந்த வடகிழக்கு மூலையில் வச்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் அங்கே தான் வைக்கணும். வடகிழக்கு மூலையில் தான் துளசி மாடம் வைக்கணும். அங்கே வச்சு நம்ம வழிபடுவது ரொம்ப நல்லது. இப்போ நான் பார்த்திங்கன்னா எப்போதுமே இப்போ இங்கே வந்ததுலேருந்து டேபிள் மேலே வச்சு தான் அழகாக கோலமெல்லாம் போட்டு வழிபாடு செஞ்சேன். இன்றைக்கி நம்ம நிலைவாசலுக்கு முன்னாடியே வச்சுட்டு வடகிழக்கு மூலையில் வச்சுட்டு இப்போ அந்த துளசி மடத்துக்கு முன்னாடியே அழகாக கோலமெல்லாம் போட்டு விட்டேன்.
நேற்று வந்து என்னால் வீடியோ கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா கொஞ்சம் வந்து என்னோடய பர்சனல் வேலைகள்லாம் இருந்ததுனால கொஞ்சம் வீடியோ எடுக்கலை, அதனால் கொடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனாலே பார்த்திங்கன்னா அதிகாலையில் எந்திரிச்சு எப்போதும் போல் நம்ம வாசலில் வந்து அழகாக மங்களகரமாக வலிச்சு விட்டு கோலம் போட ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நான் ஏற்ற போகிற தீபத்தை வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அந்த தீபத்தில் எப்போது வெள்ளி செவ்வாய் நாட்களில் நிலைவாசலில் 2 அகல் விளக்கு வச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தரித்திரத்தை வந்து தடுத்து நிறுத்தும். தரித்திரம் அப்படின்னாவே வந்து பணத்துக்கு வந்து பணத்துக்கு வந்து நம்ம கஷ்டப்படுறதா தரித்திரம். எந்த ஒரு பொருள் வாங்க முடியாமல் அதிக கடன் இருக்கிறது, எதுவுமே நம்மளால் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியாது, அப்படி இருக்கிறதா வந்து தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தரித்திரம் இல்லாமல் நம்ம வந்து நல்லா லக்ஷ்மி கடாட்சமாக நல்லா நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா இந்த தீபம் உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க. வெள்ளி செவ்வாய் நாட்களில் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை உங்களால் முடியல அப்படின்னா கூட நீங்கள் வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அதனால தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நான் செவ்வாய்க்கிழமையே நான் செஞ்சுருக்கிறேன், வெள்ளிக்கிழமையும் நான் செய்வேன். அதனால் நீங்கள் இன்றைக்கி செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் கூட 6 மணிக்கு தீபம் ஏற்றுறீங்கல்ல, அப்போ கூட அந்த வழிபாடு செய்யலாம். இல்லை அப்படின்னா பெரும்பாலும் அதிகாலையில் ஏற்றுற தீபத்துக்கு வந்து ரொம்ப சக்தி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாலையில் ஏற்றக்கூடிய தீபத்தில் இந்த பொருள் போட்டு ஏற்றுங்க. வர்ற வெள்ளிக்கிழமை உங்களுடைய வீட்லேயும் நான் தீபம் ஏற்றுறது மாதிரியே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இப்போ 2 பக்கமும் அழகாக கோலம் போட்டு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சாச்சு. நிலைவாசல்லாம் மொழிகி விட்டுட்டு நல்லா கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக மங்களகரமாக வந்து நிலைவாசலை வந்து கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நடுவில் வலிச்சு விட்டுருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல சும்மா ஒரு ரங்கோலி கோலம் மாதிரி செம்பருத்தி பூ தான் போட்டு வரைஞ்சிருந்தேன். இதெல்லாம் சும்மா புள்ளியே இல்லை, கையில் வரைஞ்சதான். ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் செம்ம காற்றுங்க. காற்றுனா அப்படி ஒரு காற்று, கோலமே போட முடியல உட்காந்து. கோலம் நம்ம இழுத்தோம் அப்படின்னாவே வந்து அந்த கோலப்படி அப்படியே பறந்து கரெக்டாக அந்த டிசைனே வரல. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம எப்போதும் கோலம் போட்டு தானே ஆகணும். ஏன்னா வந்து மார்கழி வேறு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் வாசலில் வந்து இப்படி மங்களகரமாக கோலம் போட்டு வைக்கிறது நல்லா இருக்கும். அது பார்த்துட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நம்ம வாசலில் கோலம் போடலைனாலும் இல்லை இது மாதிரி இல்லைனாலும் நம்மளுக்கே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு குட் ஃபீலே இருக்காது அந்த இடத்துல. அதனால் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு சின்ன கோலமாவது அழகாக போட்டு வச்சுருங்க. ஒரு 3 புள்ளியிலனாலும் கோலம் போடுறது ரொம்ப சிறப்பு. நம்ம எப்போதும் கோலம் போட்டுகிட்டே தான் இருப்போம். இப்போ அந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சும்மா இஷ்டத்துக்கு வரைஞ்சி கலர் கொடுப்பேன். ஆனால் இங்கே வந்து இந்த ஒயிட் டைல்ஸ்னால வந்து கோலம் போட முடியல. இப்படி வந்து நான் மொழிகி போட்டால் தான் வந்து கோலம் ஓரளவுக்கு தெரியுது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வாசலில் கொஞ்சம் குட்டி குட்டியாக மொழிகி நான் வந்து கோலம் போடுறேன். அதோடு பார்த்தீங்க அப்படின்னா காற்று சுத்தமாக வந்து கோலமே போடவே முடிகிறதில்ல. அதிகாலையில் எந்திரிச்சாலும் காற்றாக இருக்குது, 6 மணிக்கு எந்திரிச்சாலும் பயங்கர காற்று. ஏன் அப்படின்னா இது 4-5 மாடிக்கு மேலே வந்து வீடு இருக்குது. அப்போ ஃபுல் ஓப்பன் ஏரியா ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமே ஓப்பனாக இருக்கும். அதனால் காற்று வந்து உள்ளே அப்படியே ஃபுல்லாமே வந்து காற்று வரும். அதனால் வந்து கோலம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் அப்படியே உட்காந்து அப்படியே போட்டுட்டேன். இப்போ நான் ஒரு மாதிரி டிசைன் இழுத்துட்டு வந்தேன்னா அது ஒரு மாதிரி டிசைன் போயிடுது கோலப்படி. கொஞ்சம் டார்க்காக போடலான்னு நினச்சோம் அப்படின்னா திருப்பி வந்து லைன் கொடுக்குறப்போ அந்த ஒயிட்டு ஃபுல்லாக மறுபடியும் கலர் கோலப்படியில் பட்டுருது. கொஞ்சம் வந்து அந்த கிளியரன்ஸாகவே வந்து வரவே இல்லை. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அப்படியே போட்டுட்டேன் நான். இப்போ கோலம் போட்டு முடிச்சுட்டு கலரும் கொடுத்துட்டேன். இப்போ அதில் வந்து சுற்றி வந்து நம்ம வந்து அந்த ஒயிட் கோலப்பொடி வச்சு பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா உங்களுடைய வீடு வந்து ஹோம் டூர் போடுங்கக்கா, நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது.
கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா இப்போ வேலைகள்லாம் நடக்கிறதுனால என்னால் வந்து வீடியோ கொடுக்க முடியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வீடு எப்படி இருக்குது, இனி நம்ம வந்து எப்படி அந்த வீடை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை அடுத்த பதிவில் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக வேலைகள்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். சும்மா ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் தான் பண்ணுறோம், மற்றபடி பெரிய பிரம்மாண்டமாலாம் பண்ணலை. ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி கொஞ்சம் வந்து பண்ணுறோம். இப்போ வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, பாருங்கள் எவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குது அப்படின்னு. சும்மா கையில் தான் விரிஞ்சு விட்டேன். அழகாக அந்த செம்பருத்தி பூ வந்து அப்படியே அழகாக விரிஞ்சு வாசலுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்குதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருந்தது. சரி இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கலர் பொடி வச்சு ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி இப்படி கையில் வந்து ஒரு 4 பக்கம் இழுத்து விட்டோம் அப்படின்னா இது ஒரு டிசைனாக தெரியும். அதனால் அப்படி இழுத்து விட்டேன். நான் ஒரு விநாயகர் ஒன்று வாங்கியிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்து இப்போது வீடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இல்லையா, அந்த வீட்டில் மாட்டுறதுக்காக ஒரு விநாயகர் ஒன்று வாங்கியிருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து நாளைக்கு வரும். அது நான் வந்து எல்லாம் வாங்கி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். நாளைக்கு தான் வந்து லோடில் வந்து இறங்கும். அந்த விநாயகர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோ எடுத்து காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி சொல்கிறதே தெரியல. கொஞ்சம் மாடலாக இருக்கும் அந்த விநாயகர். எங்கே வேணாலும் நம்ம வந்து ஆணி அடித்து வச்சுக்கலாம். நல்லா ப்யூர் ஒயிட்டில் நிறைய வந்து சுற்றி ஒரு மாதிரி டிசைன் கொடுத்து வச்சுருப்பாங்க. நடுவில் வந்து அந்த விநாயகரே ஒரு டிசைனாக இருக்கும். அது நாளைக்கு தான் வந்து லோடு வந்து இறங்கும். ஏன்னா எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்குது. அப்போ நான் வந்து அந்த விநாயகரை நான் வந்து காட்டுறேன். அதுபோல் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே மாற்றோம் அப்படிங்கிறதையும் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ அழகாக கோலம் போட்டாச்சு. நடுவுலையும் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாச்சு. இதெல்லாம் சின்ன கற்பனைகள் தான். நம்மளாக ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு அழகாக தான் இருக்கும். செய்யும்போது அது வந்து கலை நுணுக்கத்தோடு செஞ்சோம் அப்படின்னா அது இன்னும் அழகாக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் தீபம் ஏற்றணும். இப்போ 2 பக்கமும் வந்து செம்பருத்தி பூ வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு செம்பருத்தி இலை வச்சுட்டு அதில் மேலே தீபம் வைக்கலாம். இப்போ தீபத்தில் வந்து நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டேன். 2 திரியை வந்து ஒரு திரியாக்கி அந்த தீபத்தில் போட்டிருக்கேன். காற்று பாருங்கள், வைக்கவே முடியல. நான் வைக்கிறக்குள்ளே அது ஓடிடுது, அந்தளவுக்கு காற்று. அதே போல் அந்த செம்பருத்தி பூவெல்லாம் எடுத்து வைக்கவே முடியல, அப்படியே சும்மா பறந்துகிட்டே இருக்குது. ஏன்னா கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் வச்சாச்சு. மார்கழி மாதம் முழுவதுமே தீபம் வச்சுட்டேன். நேற்று ஒரு நாள் என்னால் வைக்க முடியல, ஏன்னா வந்து நேரத்திலே கிளம்பியாச்சு. அதனால் வைக்க முடியல. இப்போ இன்றைக்கி நான் வந்து இன்னையிலேருந்து தீபம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ காற்று அடிக்கையில் நான் தீபம் எப்படி வச்சுருப்பேன்னு மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல தீபம் வைக்கிறதுக்கு. ஆனாலும் நான் நினைக்கிற மாதிரியே தீபம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து உருளி அலங்காரம் பண்ணிக்கலாம். எப்போதுமே இந்த உருளி அலங்காரம் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது வீட்டுக்கு முன்னாடி. இல்லை அப்படின்னா வெள்ளி செவ்வாய் நாட்கள்லையாவது இந்த உருளி அலங்காரம் செஞ்சு வைங்க. ஆனால் எப்போதும் உருளி அலங்காரம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த பூவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்தது. இந்த கலர் மாறாமல், தண்ணியோட கலர் மாறாமல், பூவோட கலர் வந்து அழுகி போகாமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கலாம். இல்லை அது ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் புது ஃப்ளவர் போட்டுட்டு மறுபடியும் புதுசாக வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி மறுபடியும் இது மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுக்கணும். அதே இதை அழுகிற அளவுக்கு நம்ம வந்து போட்டு வைக்கக்கூடாது. அழகாக வந்து உருளி அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கும் அப்படியே பூவெல்லாம் வச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கும் நம்ம பூவெல்லாம் வச்சு விட்டுறலாம். இப்படி வீட்டுக்கு முன்னாடி நம்ம இப்படி துளசி மாடம் வைக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குதுங்க. பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், தீபமும் ஏற்றிட்டேன்.
அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிளாஸ்டிக் கண்ணாடி டப்பா இருக்கும் இல்லையா, நான் வாட்டர் கேனை அதை கட் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா இது வச்சா தான் தீபமே எரியுது, இல்லை அப்படின்னா தீபம் ஒரு நிமிஷம் கூட ஏற்றவே முடியாது. ஓரளவுக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிப்ஸு வந்து இதுதான். ஏன் அப்படின்னா தீபம் எரிகிறதும் நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்போ தெரியும், காற்றுக்கும் அது அணையவே அணையாது. அப்படிங்கிறப்போ நம்ம இப்படி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தீபத்தில் வந்து ஒரு பொருள் போடணும்னு சொன்னேன்ல, நம்ம வீட்டில் வந்து கடன் தொல்லையிலிருந்து விடுபட லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்க தரித்திரம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மண் அகல் விளக்கு 2 பக்கமும் வைக்கிறோம்ல, அதில் மருதாணி இலைகள் இருந்தது, மருதாணி விதைகள் விதை பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டாக சின்ன சின்னதாக இருக்கும். அதை பறிச்சுட்டு வந்து நீங்கள் காய வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை, பச்சையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்தில் ஒரு 3லேருந்து 5 விதைகள் உள்ளே போடுங்க. போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தீபம் ஏற்றுங்க. உண்மையாலுமே வந்து அந்த இடத்துல வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மருதாணியில் எப்போதுமே வந்து லக்ஷ்மி தாயார் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மருதாணி பறித்து வச்சு நான் ஒரு டைம் வந்து லக்ஷ்மி தாயாரை வச்சு பூஜைகள்லாம் போட்டேன். அதை கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா நான் கடைசியில் எண்டு ஸ்க்ரீனில் வந்து எண்டு காலில் வந்து நான் வந்து நம்மளுடைய சேனல் இந்த வீடியோ முடியும் போகும்போது அதோடைய வீடியோஸ் எல்லாம் வரும். ஒரு 4 வீடியோ தொடர்ந்து கொடுப்பேன், அதில் வந்து இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை டச் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோ தெரியும். அப்படியே நம்ம வந்து பூஜைகள் செய்யலாம். லக்ஷ்மி தாயாருடைய படமோ இல்லை சிலைகளோ இருந்தது அப்படின்னா அது மாதிரி மருதாணி இலைகளை நிறைய பறித்து வச்சு நான் ஒரு பூஜை செஞ்சுருப்பேன். அதை வீடியோ தான் நான் சொல்கிறேன், அதை பாருங்கள். அப்படி நம்ம பூஜைகள் செய்யலாம். அதே போல் வெள்ளி செவ்வாய் நாட்களில் நம்ம இந்த நிலைவாசலில் 2 பக்கமும் தீபம் ஏற்றும்போது அந்த தீபத்தில் இந்த மருதாணி இலைகளை மருதாணி விதைகளை உள்ளே போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் ஏற்றும்போது நம்மளுடைய குலதெய்வத்துடைய பேரை சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் வந்து குலதெய்வத்துக்காகவும் ஏற்றக்கூடியது, நம்மளோட வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினச்சும் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் தான். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் நிலைவாசலில் ஏற்றக்கூடிய தீபத்தை வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை சொல்லிட்டு தீபம் ஏற்றுங்க. ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுட்டு பத்தியும் காட்டி விட்டு முடித்தாச்சு. இப்போ ரொம்ப அழகாக ரொம்ப மன நிறைவோடு ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக அப்படியே அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு தெய்வீகம் நிறைஞ்சிருச்சு. அவ்வளோ அருமையாக இருந்தது. காலையில் என்னோடய பூஜைகளை நான் முடிச்சுட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.